Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. கலாத்தியர்களது நிருபத்துக்கு திருப்போம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். கலாத்தியர் 5:1. ஆனபடினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்திற்குட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொன்றுங்கள். நியாயப்பிரமாணமும் கிருபையும் என்கிறதை குறித்து போய்த்து வருகிறேன். கிருபையின் கீழே நாம் வாழுகிறோம். நாம் நியாய பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல, கிருபைக்குட்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று வேதம் போதிக்கிறது. கலாத்தியர் 5:1 பவுல் அப்போஸ்தலன் கூறும்போது நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்திற்குட்படாமல் என்று சொல்கிறது. அந்த பிரமாணத்தின் அடிமைத்தனத்தின் நுகத்திற்குட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டான இந்த சுயாதீன நிலைமையிலே நிலை கொன்றுங்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே நாம் பிரமாணத்துக்கு கீழே இல்லை, கிருபை கீழே இருக்கிறோம் என்று வேதவசனம் போதிக்கிறது. இதை பற்றிலாம் போதித்து வருகிறேன். ஆனால் சில கேள்விகள் உள்ளங்களிலே எழும்ப வாய்ப்பு உண்டு. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, நாம் பிரமாணத்துக்கு கீழே இல்லை, நாம் இப்பொழுது கிருபையின் கீழே இருக்கிறோம் என்று சொன்னால் என்ன அர்த்தத்தில் அப்படி சொல்லுகிறீர்கள்? பழைய ஏற்பாடு அப்போ நமக்கு செல்லாதா? பழைய ஏற்பாட்டை கிழிச்சு எறிஞ்சிடலாமா? நம்ம வெறும் புதிய ஏற்பாடை தான் யூஸ் பண்ணணுமா? பழைய ஏற்பாடு நமக்கு இன்றைக்கு அவசியம் இல்லையா? அதன் போதனைகள் அவசியம் இல்லையா என்றெல்லாம் கேள்விகள் கேட்பார்கள். ஆகவே விசுவாசிகளாக இருக்கிற நாம் பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் சரியான விதத்தில் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். சரியான விதத்தில் எப்படி பயன்படுத்துவது, பழைய ஏற்பாட்டை அதன் உபதேசங்களை எப்படி சரியான விதத்தில் பயன்படுத்துவது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். கிருபையிலே வாழ்வது எப்படி என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இன்றைக்கு சில காரியங்களை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நியாயப்பிரமாணம் என்றால் என்னென்று முதலாவது கொஞ்சம் நேரம் பார்ப்போம். ஒரு பிரைமரி லெசன், ஒரு சின்ன லெசன் எடுக்கிறேன். நியாயப்பிரமாணம்னா என்னன்னு, ஏன்னா இதை புரிந்து கொண்டால் தான் கிருபையில் வாழ்வது என்னங்கிறது நமக்கு நிச்சயமாக புரியும். இன்றைக்கு நாம் வாழுகிற வாழ்க்கைக்கும் நியாயப்பிரமாணத்தின் கீழே அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்குள்ள பெரிய வித்தியாசத்தை எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன். எந்த விதத்தில் வித்தியாசம் எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன். அதே நேரத்தில் பழைய ஏற்பாட்டு உபதேசங்கள் இன்றைக்கு நமக்கு எந்த விதத்தில் பிரயோஜனமாக இருக்குது, எப்படி நாம் அதை பயன்படுத்தலாம் என்பதையும் நான் விளக்க இருக்கிறேன். முதல்ல நியாயப்பிரமாணத்தை குறித்து சில காரியங்களை துரிதமாய் பார்ப்போம். நியாயப்பிரமாணம் என்பது தேவன் இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்த மாரல், செரமோனியல் அண்ட் டயட்டரி லாஸ். அதாவது தேவன் சன்மார்க்க ரீதியாகவும் ஒழுக்க ரீதியாக சில பிரமாணங்களை கொடுத்திருக்கிறார், எப்படி வாழ வேண்டும் என்று. சில சடங்காச்சாரங்களை கொடுத்திருக்கிறார், பலிகள், முறைமைகள் போன்றவைகளெல்லாம் கொடுத்திருக்கிறார். அதுதான் செரமோனியல் லாஸ். டயட்டரி லாஸ்னால் என்ன சாப்பிடணும், எப்படி சுகாதாரமாக இருக்க வேண்டும் என்பதை குறித்த சில கட்டுப்பாடுகளை எல்லாம் பழைய ஏற்பாட்டில் வச்சுருக்கிறார். இதெல்லாம் வாசிக்கும் போது பழைய ஏற்பாட்டில் உங்களுக்கு மனம் குழம்பலாம். ஏன் இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறார் கடவுள்? எதை சாப்பிட்லாம், என்ன மாதிரி மீன் சாப்பிட்லாம், எதை சாப்பிடக்கூடாது, செதில் இல்லாத மீனை சாப்பிடக்கூடாது, இப்படியெல்லாம் இருக்குது. அதை சாப்பிடாத, எதை சாப்பிடாத, இப்படி நடந்துக்க, அப்படி நடந்துக்கணும், இதெல்லாம் அவசியமா என்று நீங்கள் கேட்கலாம். எல்லாம் ஒரு காரணத்துக்காக கொடுக்கப்பட்டது. இப்படி நியாயப்பிரமாணம் என்பது இதையெல்லாம் உள்ளடக்கியதாக இருக்கிறது. முதல் 5 புஸ்தகங்களை தான் நியாயப்பிரமாண புஸ்தகங்கள் என்று சொல்லுகிறார்கள். இதில் பார்த்திங்கன்னா இந்த 3 விதமான பிரமாணங்களும் இருக்குது. மாரல் லா, 10 கற்பனை போன்றது. 2வது செரமோனியல் லா, பலிகள், முறைமைகள் போன்றது. அப்புறம் டயட்டரி லாஸ், இந்த ஆகாரம், சுகாதாரம் போன்ற காரியங்களை குறித்தது. எல்லா ஜாதி ஜனங்கள் மத்தியிலுமே பிரமாணங்கள் இருந்து வந்தது. யூதர்கள் மத்தியில் மட்டும் இல்லை, எல்லா ஜாதி ஜனங்களும் அவங்களுக்குரிய பிரமாணங்கள், கட்டளைகள்லாம் வைத்திருந்தார்கள். அப்படி என்று சொன்னால் யூதருக்கு கர்த்தர் கொடுத்த இந்த பிரமாணம் ஏன் விசேஷமானது? இதனுடைய விசேஷம் என்ன? அதை காட்டிலும் இது எந்த விதத்தில் விசேஷமாக இருக்குது? எல்லா ஜனங்களும் தான் வச்சுருக்காங்க பிரமாணம். ஒரு தேசம்னா சில பிரமாணங்கள் இருக்க தான் செய்கிறது. இதனுடைய விசேஷம் என்ன என்று பார்த்தீர்கள் என்றால் 4 விதத்திலே இது விசேஷமானது. ஒன்று, பிகாஸ் ஆஃப் இட்ஸ் ஆரிஜின், அது யார் கொடுத்தது என்பதனாலே அது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. ஏதோ மனுஷர்கள், பெரியோர்கள், முன்னோர்கள், அறிவாளிகள் எழுதி வைத்த காரியம் அல்ல. இந்த கட்டளைகள் தேவனே மக்களுக்கு கொடுத்தது. மோசே கொடுத்ததில்லை, மோசையின் மூலமாக தேவனே அவர்களுக்கு கொடுத்த ஒன்று. த ஆரிஜின் இஸ் ஃப்ரம் காட். 2வது, த கான்டெக்ஸ்ட், எந்த கான்டெக்ஸ்டில், எந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில் அது கொடுக்கப்பட்டது என்பதை கவனிக்க வேண்டும். இஸ்ரவேல் மக்களை தேவன் வழி நடத்தி செல்லும்போது, அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து வெளியே கொண்டு வந்து அவர்களை வழி நடத்தி செல்லும்போது, அவர்களோடு டீல் பண்ணும்போது அவருடைய வாழ்க்கைக்கு ஏற்ற சில காரியங்களை அவர் போதிக்கும்படியாக இந்த கட்டளையில் கொடுக்கப்பட்டது. அந்த கான்டெக்ஸ்டில் கொடுக்கப்பட்டது. 3வது, த பேசிஸ்ன்னு சொன்னால் இந்த கட்டளைகள்லாம் எதன் அடிப்படையில் இருக்கிறது என்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு காரியம்.
பாருங்கள், யாத்ராமம் 19ஆம் அதிகாரத்தில் தான் 10 கற்பனையெல்லாம் கொடுக்கப்படுகிறது. அதுக்கு முன்னால் ஆதியாமம் 1ஆம் அதிகாரம் முதல் கொண்டு 50ஆம் அதிகாரம் வரை ஆதியாமம் புஸ்தகம், அதுக்கப்புறம் 18 அதிகாரங்கள் இதெல்லாம் போயிருக்குது. அதுதான் பேசிஸ், அதுதான் அடிப்படை. கற்பனைகள் பின்னால் கொடுக்கப்படுவதுக்கு அடிப்படை. எது அடிப்படை? கற்பனைகளுக்கு அடிப்படை என்ன? மனுஷன் தேவனுடைய சாயலின்படி அவருடைய ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறான். இப்படி தேவனுடைய சாயலின்படி ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷன் பொய் சொல்லக்கூடாது, களவு செய்யக்கூடாது, அவன் பொய் சாட்சி சொல்லக்கூடாது, அவன் இன்னொரு மனைவியை இச்சிக்கக்கூடாது, இப்படியெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி. ஏன்னா அவன் கடவுளை போல இருக்க வேண்டியவன். கடவுளுடைய அந்த மாரல் நேச்சர் அவனுக்கு இருக்கிறது. அவன் கடவுளை போல உண்டாக்கப்பட்டிருக்கிறபடினால தான் அவன் இதெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்லி அதன் அடிப்படையில் தான் இந்த காரியங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் மாரல் லா, செரிமோனியல் லா, டயட்டரி லான்னு சொன்னோம் இல்லையா? அந்த மாரல் லாவை முதல்ல பார்ப்போம். மாரல் லா எடுத்துக்கிட்டிங்கன்னா 10 கற்பனைகள், குறிப்பாக யாத்ராம் 19ஆம் அதிகாரத்தில் அது கொடுக்கப்படுகிறது. 19லேருந்து உபாகம் 34ஆம் அதிகாரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 619 வித்தியாசமான கட்டளைகள் கொடுக்கப்படுகிறது. as part of the moral law. 619 என்ன செய்யலாம், செய்யக்கூடாது, தேவனிடத்தில் எப்படி நடந்து கொள்ளணும், மற்ற மனுஷரிடத்தில் எப்படி நடந்து கொள்ளணும் என்பது குறித்து 619 கட்டளைகள் யாத்ராம் 19லேருந்து உபாகம் 34க்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை சுருக்கினால் 10 கற்பனை உங்களுக்கு கிடைக்கும். 10 கற்பனையை விவரமாக்கி தான் 619 ஆக்கியிருக்கிறாங்க. அதை மேலும் சுருக்கினால் இயேசு செய்த மாதிரி புதிய ஏற்பாட்டில் கொண்டு வந்து அதை மேலும் சுருக்குகிறார். 10 கற்பனையை சுருக்கி 2 கற்பனை ஆக்கிட்டார். அது என்ன? தேவனாகிய கர்த்தர் மேலே அன்பு கூறுவாயாக, அப்புறம் உன்னை நேசிப்பது போல பிறனையும் நேசிப்பாயாகன்னு சொல்லி சுருக்கி வச்சிட்டார். இதுதான் மாரல் லான்றது. செரிமோனியல் லா நான் ஏற்கனவே சொன்னதுபடி பல விதமான பலிகள், நாட்கள் அனுசரிப்பு, முறைமைகள் அனுசரிப்பு போன்றது. டயட்டரி லாஸ் என்கிறது என்ன சாப்பிடலாம், சாப்பிடக்கூடாது என்கிறது குறித்த கட்டுப்பாடுகள். இந்த நோக்கம் என்ன? இவைகள் கொடுக்கப்பட்டது நோக்கம் என்ன? முதலாவது இந்த மாரல் லா, 10 கற்பனை போன்ற அப்படிப்பட்ட பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டது நோக்கம் என்னன்னு பார்ப்போம். அதே ஒன்று ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அது என்ன? பிரதானமான நோக்கம் என்னென்னா, நம்மிடத்தில் பாவம் இருக்கிறது என்பதை காண்பிப்பதற்காக, பாவத்தை வெளிப்படுத்துவதற்காக. டு ரிவீல் மேன் சின். மனுஷன் பாவின்றதை நம்புறது அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 10 கற்பனை கொடுத்து அவனை செய்ய சொன்னால் தான் அவனுக்கு தெரியும் இது செய்ய முடியாது. ஏன்னா பிரமாணத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்குள்ளே ஏதோ பிரச்சனை இருக்குது, எனக்குள்ள பாவம் என்கிற ஒரு சக்தி இருக்கிறது. ஆகவே தான் நான் கடவுளுடைய இந்த தூய பிரமாணத்தை கடைபிடிக்க முடியாதவனாக இருக்கிறேங்கிறத அவன் கற்றுக்கொள்ள முடியும். ஆகவே நமக்குள்ளே இருக்கிற பாவத்தை அது காண்பிக்கிறது. பாவத்திலிருந்து நம்ம விடுவிக்க முடியாது, பாவம் இருக்குதுன்றத காண்பிக்கிறது. அதாவது ஒரு கண்ணாடி மாதிரி. கண்ணாடி இன்றைக்கு காலையிலலாம் பார்த்தீங்க இல்லையா? பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கிறீங்க எல்லாரும். கண்ணாடியை பார்த்துட்டு தான் வந்திருக்கிறீங்க. கண்ணாடியை பார்த்த உடனே கண்ணாடி என்ன சொல்லுது? அழுக்காக இருக்கீங்கன்னு சொல்லுது, முகத்தை கழுவுன்னு சொல்லுது, குழின்னு சொல்லுது, தலையை சீவுன்னு சொல்லுது இல்லையா? கண்ணாடியை ஒரு முறைக்கு 10 தடவை பார்த்துட்டு தான் வெளியே கிளம்புறோம். ஏன்னா கண்ணாடி நம்மக்கிட்ட என்னென்ன கோளாறு இருக்குதுங்கிறத திட்டந்தெளிவாக எடுத்து சொல்லுகிறது. கண்ணாடி நம்முடைய சிகை அலங்காரத்தை சரி பண்ணிடுறது கிடையாது. கண்ணாடி நம்முடைய அழுக்க போக்கிடுறது கிடையாது. கண்ணாடி நம்ம சுத்திகரிக்க முடியாது. ஆனால் கண்ணாடி நம்மகிட்ட என்ன கோளாறு இருக்குது, என்ன எங்கெங்கே சரி செய்ய வேண்டியது இருக்குதுங்கிறத திட்டவட்டமாக காண்பிக்கிறது. அதுதான் இந்த பிரமாணம்ங்கிறது. ஒரு கண்ணாடி மாதிரி. அது நம்ம சுத்திகரிக்க முடியாது, அது நம்ம நீதிமானாக்க முடியாது. நம்மகிட்ட என்ன பிரச்சனை இருக்குதுன்னு காமிக்கிறதுக்காக தான் அந்த கண்ணாடியை கர்த்தர் கொடுத்தார். கண்ணாடி போல் அதை கொடுத்தார். இன்னொரு உதாரணம் சொல்லலாம். ஒரு அறையில், ஒரு வீட்டுக்குள்ளே தூசி படிஞ்சிருக்குன்னு வைங்க. யாரும் உபயோகப்படுத்தாமல் இருக்கிறாங்க ரொம்ப நாளாக. பார்த்த உடனே ஒன்றும் தூசி இருக்க மாதிரி தெரியல, நல்லா இருக்க மாதிரி தான் தெரியுது. அப்புறம் கிட்ட போய் பார்த்தா அப்படியே தூசி படர்ந்துருக்கிறது தெரியுது. அதை க்ளீன் பண்ணலான்னு போனால் போச்சு. அதை தட்டினீங்கன்னா, தூசி தட்டினீங்கன்னா தட்டின தூசி எங்கே வந்துடுது? நம்மளையெல்லாம் தூசி ஆக்கிடாமல் விடாது அது. அப்படி தான் அந்த நியாயப்பிரமாணம். இந்த நியாயப்பிரமாணத்தை செய்யலான்னு ஒருத்தன் கையை எடுத்து வச்சு செஞ்சான்னா, அதை செஞ்சு அதில் தோல்வி அடைஞ்சு அவன் இன்னும் தான் பாவி என்கிறதை தனக்கே நிரூபித்து கொள்ளுகிறான். இப்படி நிரூபிக்கிறதுக்காக தான் இந்த நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதை ஒழிய ஒரு நீதிமானாக்கிறதுக்காக கொடுக்கப்படலைங்கிறத ஏற்கனவே நான் விளக்கி சொல்லியிருக்கிறேன். ரெண்டாவது, டு என்ஷூர் சேஃப் கான்டக்ட் இன் த நேஷன். தேசத்தை பத்திரமாய் பாதுகாப்பதற்கு, ஒரு முறையாக பாதுகாப்பாக அவர்களை வைக்கிறதுக்காக அது கொடுக்கப்பட்டது. கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க போகிறேன். பாருங்கள்,
ஒரு பணக்காரன் இருக்கிறான்னு வைத்துக்கொள்ளுங்கள். அந்த பணக்காரன் ஒரு உயிர் எழுதும்போது எப்படி எழுதுகிறான்? சரி, 2 சின்ன பிள்ளைகள் இருக்குதுன்னு வைங்க, சின்ன பையனுக்கு 2 பேர் இருக்காங்க. உயிரை எழுதும்போது அவன் எப்படி எழுதுறான்னா, இன்றைக்கே செத்தா கூட எப்படி அந்த பிள்ளைகளுக்கு எப்படி அவர்களுடைய பங்கு போய் சேரணும், அவங்களுடைய சொத்தெல்லாம் போய் சேரணும், முறையாக அது செய்யப்பட வேணும் என்கிறதுல கவனமாக இருப்பான் இல்லையா? அப்போ சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எப்படி உயிரை எழுதுகிறாங்க? அதாவது அந்த பிள்ளைகள் வளர்ந்து வயதுக்கு வருகிற வரைக்கும் அவர்களுக்கு பாதுகாவலர்களாக, கஸ்டோடியன்களாக அல்லது கார்டியனாக யாரையாவது நியமித்து தான் உயிரை எழுதுகிறாங்க. அவர்கள் கருத்தில் இந்த பணமும் இந்த சொத்து எல்லாம் இருக்க வேண்டும். அவர்கள் ஒரு வயதுக்கு வந்த பிறகு, ஒரு 25 வயசான பிறகு, பொறுப்பெல்லாம் வந்த பிறகு, படித்த அறிவெல்லாம் வந்த பிறகு அவர்கள் கையில் அந்த சொத்தை கொடுக்கறதுக்காக அப்படி தான் எழுதி வைப்பாங்க. பாருங்கள், அப்படி தான் கர்த்தரும் செய்தார். ஏன்னா இந்த இஸ்ரவேல் மக்கள் சிறு பிள்ளைகள் மாதிரி இருந்தாங்க. அவங்கள எகிப்தின் அடிமைத்தனத்திலேருந்து வெளியே கொண்டு வந்தா இருப்பாருங்க. சிறு பிள்ளைத்தனமாக இருக்கிறாங்க. அவங்க வெளியே கொண்டாந்தா அவங்க என்ன பண்ணாங்க? இந்த வனாந்தரத்தில் வந்த உடனே ஒரு விக்கிரகத்தை செய்ததை ஆராதிச்சு, குடித்து வெறிச்சு ஆட்டம் போட்டு தலைகளை புரண்டு உளுந்து எல்லாம் பெரிய கலாட்டாவே பண்ணி விட்டாங்க வனாந்தரத்தில். கர்த்தர் பார்த்தாரு, இல்லை ரொம்ப குழந்தைத்தனமாக இருக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு ஒரு பிரமாணம் என்கிற ஒன்றை கொடுத்தார். அப்போ தான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. அதை பற்றி பவுல் எப்படி சொல்கிறாரு பாருங்க. நான் இப்போ சொன்னது தான் பவுல் சொல்கிறாரு. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில் 4:1, சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றுக்கும் எஜமானாய் இருந்தும் அவன் சிறு பிள்ளையாக இருக்கும் காலமளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை. அதாவது ஒருத்தன் எல்லா சொத்துக்கும் சொந்தக்காரனாக இருக்கலாம், ஆனால் அவன் சிறு பிள்ளையாக இருக்கிற வரைக்கும் அவனுக்கும் அவன் வீட்டில் இருக்கிற வேலைக்காரன் அல்லது அடிமைகள் அந்த காலத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, அவனுக்கு பெரிய வித்தியாசம் இல்லை. ஒரு அடிமை தான் இவனை உடுத்தி குளிப்பாட்டி உடுத்தி பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு போய் விட்டு கொண்டு வர்றது எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தான். அந்த அடிமை சொல்கிறதெல்லாம் அந்த சின்ன பையன் செய்துட்டு இருப்பான். ஆனால் அந்த சின்ன பையன் தான் எல்லாத்துக்கும் ஓனர். அவன் தான் அந்த சொத்துக்கெல்லாம் சுதந்திரவாளி. இருந்தாலும் சிறுவனாக இருக்கிறதுனால வீட்டில் இருக்கிற அடிமைக்கு கூட அவன் கீழ்ப்படிஞ்சு வாழ வேண்டியதாக இருக்குது. சொல்லப்போனால் அடிமைக்கும் அவனுக்கு எந்த வித்தியாசமும் இல்லைங்கிறது போல் இருக்குது. ஏன்னா அவன் சிறு பிள்ளை இல்லையா? அவனுக்கே தெரியல தான் ஓனர்னு. அவன் எந்திரினா உட்காடுறான், சாப்பிடுனா சாப்பிட்றான், உடுத்துனா உடுத்துறான். நீ யார் எனக்கு சொல்கிறதுன்னு அவனை கேட்குறது கிடையாது. ஏன்னா அந்த அறிவு இன்னும் வரலை. தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் 2ஆம் வசனம், அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரருக்கும் கீழ்ப்பட்டிருக்கிறான். வீட்டில் இருக்கிற அத்தனை பேரும் சொல்கிறதுக்கெல்லாம் அடங்குறான். எது வரைக்கும்? தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அதுக்கெல்லாம் கட்டுப்பட்டு இருக்கிறான். அப்படியே நாமும் சிறு பிள்ளைகளாக இருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாக இருந்தோம். நியாயப்பிரமாணத்தை பற்றியும் அதன் முறைமைகளை பற்றியும் சொல்கிறாரு. நாம் சிறு பிள்ளைகளாக இருந்த காலத்தில் அந்த இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாக இருந்தோம்னு சொல்கிறார். இவரும் யூத மார்க்கத்தில் வளர்ந்தவர். இவர் யூத மார்க்கத்தில் வளர்ந்து வந்த நிறைய பேருக்கு எழுதுகிறாரு. அவர் சொல்கிறார், நாமெல்லாம் அதுக்கு அடிமைப்பட்டவர்களாக இருந்தோம். நாம் புத்திர சுவீகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டு கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்வானவரும் ஆகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாய் இருக்கிறாய். நீ புத்திரனேயானால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரனாயும் இருக்கிறாய். என்ன சொல்கிறாரு? கிறிஸ்து வர்ற வரைக்கும் சிறு பிள்ளைகளை போல நியாயப்பிரமாணத்துக்கு கீழே வாழ்ந்து வந்தோம். பாருங்கள், நியாயப்பிரமாணம் தேவையாக இருந்தது, கட்டுப்பாடு தேவையாக இருந்தது, சட்டத்திட்டங்கள் தேவையாக இருந்தது. இதை செய்யாத, தொடாத, அங்கே பார்க்காத, இங்கே போகாத அப்படின்னு சொல்ல வேண்டியது அவசியமாக. சின்ன பிள்ளைக்கு இது அவசியமாக இருக்கிறது. உங்கள் வீட்டில் சின்ன பிள்ளை இருக்குதுன்னா அதுக்கு இல்லாத ரூல்லாம் போட்டுறீங்க இல்லையா? வெளியே போகக்கூடாது, இதை தொடக்கூடாது, அதை செய்யக்கூடாது அப்படின்னு ரூல் போடுறீங்க. ரூல் போட்டால் மட்டும் போதாது, கண்ணை வச்சு விழிச்சு வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா எங்கே போகக்கூடாதுன்றீங்களோ அங்கே தான் போகும், எதை செய்யக்கூடாதுங்கிறீங்களோ அதை தான் செய்யும். மாடி வீட்டில் எல்லாம் இருக்கிறவங்களாம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். ஏன்னா இந்த பால்கனியில் அங்கங்கே போய் ஏறி நின்று விளையாடி அந்த சவுத்து மேலே ஏறுறது எல்லாம் பண்ணுங்க. இந்த சின்ன பசங்க விளையாட்டு வயசில் என்னத்தையாவது ஒன்று கவனம் இல்லாமல் எதையாவது ஒன்று பண்ணுறது. ஏன்னா சிறு பிள்ளைகள், அந்த சிறு பிள்ளைகளாக இருக்கிறதுனால தான் என்ன பண்ணுறோம், வீட்டில் படிக்கட்டு இருக்கிறவங்களாம் பாருங்கள், அந்த படிக்கட்டில் பிள்ளை இந்த தவண்டு ஏறுற வயசு வந்த உடனே அந்த படிக்கட்டில் ஏறிட போதுன்னு அதுக்குன்னு ஒரு கேட்டு போட்டு வைப்பாங்க. டெம்பரரி அவர் கேட்டை போட்டு அடைச்சி வச்சுருப்பாங்க. ஏன்னா இல்லைன்னா விறுவிறுன்னு அங்கே ஏறி அங்கேருந்து உருண்டுகிட்டு இருக்கோம், கீழே கையை காலை ஒடிச்சிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் தேவைப்படுது. ஆனால் பையன் வளர்ந்து 25 வயசான பிறகு கேட்டை போட்டு பார்த்துப்பா இங்கே தாண்டிடாதுன்னு சொன்னால் அப்படியே இருக்கும். அவசியம் இல்லை. பாருங்கள், சிறு பிள்ளையாக இருக்கும்போது தான் அது தேவை.
இவர் என்ன சொல்றாரு, கிறிஸ்து வர்ற வரைக்கும் நாமோட சிறு பிள்ளைகள் மாதிரி தான் இருந்தோம். எப்படி கம்பேர் பண்றாரு பாருங்க. இந்த நியாயப்பிரமாணத்தின் கீழே உள்ள வாழ்க்கை, கிறிஸ்துவுக்கு முன்னே இருந்த வாழ்க்கை, பிரமாணங்கள் அடிப்படையில் வாழப்பட்ட அந்த வாழ்க்கை சிறு பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை போல, அங்கே அதை செய்யாத, அதை செய், இப்படி பண்ணு, அப்படி பண்ணு, இங்கே போகாத, அங்கே செய்யாத அப்படின்னு சொல்லி 1008 கட்டுப்பாடுகளை வைத்து அந்த கட்டுப்பாடுகளை கொண்டு நாம் வாழ்ந்தோம். ஏன்னா அது சிறு பிள்ளைத்தனமாக இருந்தோம். எப்போ நாம் வளர்ந்தவர்களானோ, இயேசு வந்தார், மீட்பு வந்தது, ஆவியானவர் உள்ள வந்தார், விடுதலை வந்துருச்சுன்றாரு. இயேசு மீட்பு ஆவியானவர் உள்ள வந்த உடனே நாம் என்ன பண்ணிட்டோம், இப்போ சிறு பிள்ளைகள் இல்லைன்றாரு. இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாயிருக்கிறாய். யூதர்கள் மத்தியில் ஒரு பழக்கம் உண்டு பாருங்க. அந்த சிறுவன் வளர்ந்து ஒரு வயசுக்கு வந்த உடனே ஒரு பெரிய ஒரு விழாவே எடுத்து அவனை வயசுக்கு வந்தவன் சொல்லி அறிவிக்கிறாங்க. அவனுக்கு பிள்ளைக்குரிய, புத்திரனுக்குரிய உரிமைகள் எல்லாம் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. அதுக்கு முன்னால் அவன் ஒரு சிறு பிள்ளையா ஒரு அடிமை கணக்கில் தான் வீட்டில் இருந்தான், எல்லாருக்கும் கீழ்ப்படிஞ்சிட்டு இருந்தான். இப்போ அவனை அங்கீகாரம் பண்ணுகிறார்கள். என்னன்னு, இவன் புத்திரன், எல்லா சொத்துக்கும் சுதந்திரத்துக்கும் இவன் தான் சொந்தக்காரன் என்கிறதை சட்டப்பூர்வமாக அறிவிக்கிறார்கள். அதுக்குன்னு ஒரு விழாவே எடுக்கிறார்கள் என்றெல்லாம் இருக்குது. அப்போ பவுல் அப்போஸ்தலன் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறாரு. நியாயப்பிரமாணத்தின் கீழே இருந்த வாழ்க்கை, இயேசு வர்றதுக்கு முன்னால் இருந்த வாழ்க்கை, அங்கே வாழ்ந்தவர்கள் மோசே, இஸ்ரவேல் ஜனங்கள் போன்றவர்கள் எல்லாம், ஆல் த வே டு பவுல் போன்றவர்கள் எல்லாமே எதில் இருந்தாங்களாம், சிறு பிள்ளைகளை போல அந்த பிரமாணத்துக்கு கீழே இருந்தார்கள். இப்போ இயேசு வந்த பிறகு அந்த பிரமாணத்திலிருந்து நாம் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். இனிமேல் அடிமை கிடையாது. இப்போ நாம் வளர்ந்தவர்களாய் அறிவிக்கப்பட்டு விட்டோம். நமக்கு வயதுக்கு வந்துட்டோம், நாம் சுதந்திரம் அடைஞ்சிட்டோங்கிற ஒரு விழா எடுக்கப்பட்டு விட்டது என்கிறார். சரி, ஸோ முதல் நோக்கம் என்ன, நம்முடைய பாவத்தை நிரூபிப்பதற்காக. ரெண்டாவது நோக்கம் என்ன, அந்த தேசத்தை ஃபார் த சேஃப் கான்டக்ட் ஆஃப் த நேஷன், அந்த தேசம் பாதுகாக்கப்படுவதற்காக சட்டத்திட்டங்கள்லாம் கொடுக்கப்பட்டது. மூன்றாவது, பொல்லாத மனுஷர்களிடத்திலிருந்து தேசத்தை காக்கும்படியாக, பொல்லாத மனுஷர்களை அப்புறப்படுத்தும்படியாக செய்யப்பட்டது. 1 தீமோத்தேயுக்கு திருப்போம். 1 தீமோத்தேயு, அந்த வசனத்தை வாசிட்டு அவங்களுக்கு வழங்கிடும். 1 தீமோத்தேயு 8-9 ஆகிய வசனங்கள். ஒருவன் நியாயப்பிரமாணத்தை நியாயப்படி அனுசரித்தால் நியாயப்பிரமாணம் நல்லது என்று அறிந்திருக்கிறோம். எங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் நீதிமானுக்கு விதிக்கப்படாமல் அக்கிரமக்காரருக்கும், பாருங்கள் நியாயப்பிரமாணம் யாருக்குன்னு, நியாயப்பிரமாணம் யாருக்கு, அக்கிரமக்காரருக்கும், அடங்காதவர்களுக்கும், பக்தி இல்லாதவர்களுக்கும், பாவிகளுக்கும், அசுத்தர்களுக்கும், சீர்கட்டவர்களுக்கும், தாய் தகப்பன்மாரை அடிக்கிறவர்களுக்கும், கொலைபாதகருக்கும், இவங்களுக்கு தான் லா தேவை. ஒழுங்காக இருக்கிறவங்களுக்கு சட்டம் தேவையே கிடையாது. வேசிக்கல்லருக்கும், ஆண் புணர்ச்சிக்காரருக்கும், மனுஷரை திருடுகிறவர்களுக்கும், பொய்யருக்கும், பொய்யானை இடுகிறவர்களுக்கும், பாருங்கள் பெரிய லிஸ்டே இருக்குது. யாருக்கு நியாயப்பிரமாணம் தேவைப்படுது, இந்த பொல்லாத மனுஷர்கள், அவர்களை கட்டுப்படுத்துறதுக்காக நியாயப்பிரமாணம் தேவைப்படுது. தேசத்தை எடுத்துக்கொள்ளுங்க, சட்டம் தேவைப்படுது. சட்டம் யாருக்கு, நல்லவனை காக்கிறது, பொல்லாதவனை தண்டிக்கிறது. இந்த பொல்லாதவன் கையிலிருந்து எல்லாரையும் காப்பாற்றுறதுக்காக தான் சட்டம். அதுக்கு தான் சட்டம் தேசத்தில் வச்சுருக்காங்க. அதுபோல தான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. நான்காவது காரணம், இட் வாஸ் மென்ட் டு எஜுகேட் இன் ரைட் கான்டக்ட், நன்னடத்தையிலே அவர்களை நடக்கும்படியாக அவர்களுக்கு போதிப்பதற்காக பிரமாணம் எது கொடுக்கப்பட்டது, இப்படியெல்லாம் நடந்துங்க, இதுதான் நல்ல நடத்தை, இதன்படி செய் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் பிரமாணம் கொடுக்கப்பட்டது. சரி, செரிமோனியெல்லாம் இது கொடுக்கப்பட்டது, பலிகள்லாம் இது கொடுக்கப்பட்டது. அவைகள்லாம் இயேசுவை பிரதிபலித்தது. இயேசு வரப்போகிறார், எனக்காக ரத்தம் சிந்த போகிறார், அவரே அந்த ஒரே பலி என்கிறதை அதெல்லாம் எடுத்து காட்டினது. இயேசு வந்த பிறகு அந்த பலிக்கெல்லாம் அங்கே அர்த்தமில்லாமல் போய்விட்டது. டயட்டரி லாஸ் எதுக்காக கொடுக்கப்பட்டது, டயட்டரி லாஸும் பாருங்கள் அந்த தேசத்தை பாதுகாக்கிறதுக்காக தான். பாருங்கள், மிடிவல் டைம்ஸில் 10-12 நூற்றாண்டுகளுக்கு முன்பாக ஒரு பிளேக் ஒன்று வந்து தான் பாருங்கள். அந்த பிளேக் வந்தப்போ ஐரோப்பாவில் புறஜாதியர்கள் நிறைய பேர் செத்தாங்களாம் பாருங்கள். ஆயிரக்கணக்கில் மக்கள் மடிகிறார்கள், சாகிறார்கள், வியாதியினால், பிளேகில், வாதையினால் சாகிறார்கள். ஆனால் யூதர்கள் மட்டும் சாகலையாம். அதனால் புறஜாதியார் என்ன நினச்சிட்டாங்களாம், இந்த யூதர்கள் தான் இந்த புறஜாதியாருடைய கிணத்துல கொண்டு வந்து விஷத்தை போட்டு நம்மளெல்லாம் சாகடிக்கிறான். ஏன்னா அவன் யாரும் சாகலையே, வெறும் புறஜாதியான் தானே சாகிறான், யூதர் அல்லாதவன் தானே சாகிறான். எப்படி அது புறஜாதியாக மட்டும் சாக முடியும், ஏன்னா யூதர் தான் கொள்கிறாங்க அப்படின்னு நினச்சி யூதரையெல்லாம் பெரிய இம்சப்படுத்தினாங்க, பெரிய சித்திரவதைக்குள்ளாக்குனார்கள் அந்த காலத்தில், அந்த பிளேக் வந்தப்போ. கடைசியில் உண்மை என்னன்னா, ஏன் புறஜாதியால் செத்தார்கள், ஏன் யூதர் சாகலைன்னா, கடவுள் இந்த யூதர்களுக்கு டயட்டரி அண்ட் ஹெல்த் லாஸ் எப்படி நடந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு
திட்டவட்டமாக சில காரியங்களை கற்றுக் கொடுத்தார், எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. எப்படி எல்லாத்தையும் பண்ணணுன்றது, எப்படி சுத்தமாக வைக்கணும் அப்படி. தேவர் த கிளீனஸ்ட் பீப்புள். உலகத்துலேயே அவங்க தான் ரொம்ப மகா சுத்தமானவர்கள். ஏன்னா சுகாதாரத்தையே கற்றுக் கொடுத்தாரு. ஏன்னா இந்த வம்சமே அழிஞ்சிடக்கூடாதே, இதன் மூலமாக தான் இயேசு வரணும், இது மூலமாக தான் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறணும், எல்லாம் பண்ணணும். அதனால் இவர்களை பாதுகாக்கிறதுக்காகவே சுகாதார கட்டுப்பாடுகள் மற்றும் சாப்பாட்டை குறித்த கட்டுப்பாடுகள்லாம் விதித்து எல்லாம் பண்ணார். ஆகையால் தான் அவருக்கு சாகலை. ஏன்னா அந்த பிளேக் எப்படி வந்ததுன்னா, அது ஒரு வைரஸ் மூலமாக வந்தது. அந்த வைரஸ்ஸு ஒரு கிருமி மூலமாக வந்தது. அந்த கிருமி ஒரு சேத்திலையும் சகதியிலையும் அழுக்குலையும் கிடக்கிற ஒரு எலியின் மூலமாக வந்தது. இந்த யூதர்கள் ரொம்ப சுகாதாரமாக தங்களை வைத்து கொண்டு கட்டுப்பாடோடு சில காரியங்களை சாப்பிடாம, பண்ணி போன்ற இறைச்சியெல்லாம் சாப்பிடாம அப்படியெல்லாம் இருந்தபடினால பல வியாதிகளுக்கிலிருந்து அவர்கள் காக்கப்பட்டார்கள் என்பது தான் உண்மை. அதை தப்பாக எடுத்துக்கிட்டு இவங்க தான் கொள்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இவங்களே கொண்டாங்க அந்த காலத்தில். ஏன்னா அவங்களுக்கு புரியல, ஏன் யூதன் மட்டும் உயிரோடு இருக்கிறான், மற்றவங்கெல்லாம் சாகிறாங்கங்கிறது. யூதன் ஏன் உயிரோடு இருந்தான்னா, கடவுளுடைய அந்த சுகாதார மற்றும் ஆகார கட்டுப்பாடுகள் இவைகளெல்லாம் அவர்கள் பின்பற்றி வந்தார்கள். சரி, இப்போ பார்த்தோம் மாரல் லா, செரமோனியல் லா, டயட்டரி லான்னு இருக்குது இல்லையா, ஹெல்த் லாஸ்ன்னு இருக்குது. இப்போ வேத வசனத்தில் நம்ம என்ன பார்த்து வருகிறோம், நாம் இந்த நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். நாம் நியாயப்பிரமாணத்துக்கு கீழே கிடையாது என்று பார்க்கிறோம் இல்லையா. அப்போ ஏன் நியாயப்பிரமாணத்துக்கு கீழே கிடையாது? எந்த விதத்தில் நாம் நியாயப்பிரமாணத்துக்கு கீழே கிடையாது? செரமோனியல் லா இன்றைக்கு நமக்கு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அவையெல்லாம் இயேசு வரப்போகிறார், அவர் சிலுவையில் நமக்காக பலியாக போகிறார், அவர் ரத்தம் சிந்த போகிறார்ன்றதை எடுத்து முன்னறிவித்து கொண்டிருந்தது. அது ஒரு ஷேடோ தான். ரியல் வந்துட்டதுனால ஷேடோவுக்கு அங்கே இடமே கிடையாது. பாருங்கள், கல்யாணம் பண்ணுறதுக்கு பொண்ணு பார்க்கும்போது முதல்ல என்னத்தை காமிக்கிறாங்க? ஃபோட்டோவை தான் காமிக்கிறாங்க. கையில் ஃபோட்டோ தான் இருக்குது. பொண்ணு லேஸில் பார்த்துட முடியாது. இப்போ கொஞ்சம் ஈஸியாக ஆகிடுச்சிடலாம். அப்போ பொண்ணு லேஸில் பார்த்துட முடியாது, ஃபோட்டோ தான் காமிப்பாங்க. வெறும் ஃபோட்டோவை பார்த்துக்க வேண்டியது தான். இப்படி ஃபோட்டோவே பார்த்துட்டு இருக்கிறோம். அதுக்கப்புறம் பொண்ணை பார்த்த பிறகு கூட திருப்பி பார்க்க முடியாது. அதோடு சரி, அதோட கல்யாணத்துக்கு பிறகு தான் பார்க்க முடியும். அப்போ ஃபோட்டோவே தான் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கணும். ஆனால் கல்யாணம் ஆகி பொண்ணை வீட்டுக்கு கொண்டு வந்த பிறகு இவன் ஃபோட்டோவே உட்காந்து பார்த்துட்டு இருப்பானா? கிடையாது. ஃபோட்டோவில் ஆள் வந்தாச்சு, அதனால் ஃபோட்டோ இப்போ தேவை கிடையாது. அது மாதிரி தான் இயேசு வந்தாச்சு. இயேசுவைத்தான் அந்த பலிகளெல்லாம் அறிவித்தது. இயேசு வந்துட்டதுனால, இந்த ரியல் வந்துட்டதுனால ஷேடோவுக்கு இனிமேல் வேல்யூ இல்லாமல் போயிடுச்சு. அதனால தான் இப்போ பலியிடுறது இல்லை, அதெல்லாம் முக்கியமே கிடையாது. அதே மாதிரி தான் டயட்ரி லாஸும். டயட்ரி லாஸுடைய ஒரு முக்கிய நோக்கம் என்னன்னா, அந்த ஜனங்களை அழிவிலிருந்து காப்பாற்றணும், எல்லாம் செத்து போயிடக்கூடாது அப்படின்னு காப்பாற்றணும். ரெண்டாவது நோக்கம் என்னென்னா, யூதருக்கும் புறஜாதியாருக்கும் உள்ள பெரிய ஒரு வித்தியாசத்தை, ஒரு லைனை போடணும் ரெண்டு பேருக்கும் நடுவில். யூதன்னா யாருன்னு நிச்சயமாக தெரியணும். எப்படி தெரிகிறது? சில பழக்க வழக்கங்களை கடவுள் ஏற்படுத்தி வச்சுட்டார் சாப்பிட்ற முறையிலெல்லாம். இப்போ நியூயார்க்கில் மாதிரி பட்டணங்களில் போனீங்கன்னா ஏராளமான யூதர்கள் இருக்காங்க பாருங்க. ஆனால் எங்கே போனாலும் சரி, ஒரு ஹோட்டலில் போய் உட்காந்திங்கன்னா அவங்களுக்குன்னு தனியாக வச்சுருப்பான் ஒரு மெனு. அவங்க அதுலேருந்து தான் சாப்பிடுவாங்க. எல்லோரும் சாப்பிட்றதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு நிறைய மத கட்டுப்பாடுகள் இருக்குது. இதை சாப்பிட்லாம் சாப்பிடக்கூடாதுன்ற நிறைய கட்டுப்பாடுகள் அவர்களுக்கு இருக்குது. அதை பார்க்கும்போதே தெரிஞ்சுக்கணும், இவன் யூதன். எப்படியோ இருப்பான் ஆள். கலர் ஒரு மாதிரி இருக்கும், முடி ஒரு மாதிரி இருக்கும், அதெல்லாம் பார்த்து ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் அவன் சாப்பிட்ற விதத்தை பார்த்து நிச்சயமாக சொல்லிடலாம், இவன் புறஜாதியாக கிடையாது, இவன் யூதன்ன்றது சொல்லிடலாம். அந்த ரெண்டு பேருக்கு வித்தியாசத்தை ஏற்படுத்துறதுக்காக கடவுள் முக்கியமாக அந்த டயட்ரி லாஸ் எல்லாம் கொடுத்து வச்சுருந்தார். அது ஒரு இன்னொரு நோக்கம். இப்போ அந்த வித்தியாசம் கிடையாது பாருங்கள். இப்போ யூதர் புறஜாதியர் எல்லாம் ஒன்றாயிட்டோம். இப்போது கடவுள் அந்த வித்தியாசத்தை இப்போ மெயின்டைன் பண்ணுறது கிடையாது. ஆகவே அந்த இதுக்கும் வேல்யூ இல்லாமல் போயிடுச்சு. சரி,